பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 5-6. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாய். இன்னைக்கு வேதத்தை வாசிக்கிற நாம, வேதத்தை அறிந்திருக்கிற நாம, நம்முடைய சிந்தனையில ஆவியின் சிந்தை அதிகரிக்கும்படியாய் நம்மளை பயிற்றுவித்துக் கொள்ளணும். எப்படி பாஸ்டர் அதை பயிற்றுவித்துக் கொள்றது? வேத வசனங்களை வாசிக்கிற பொழுது, வேதத்தில் இருக்கிற அந்த மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்த அந்த மனிதர்களை வாசிக்கிற பொழுது அவர்கள் எப்படி தேவனுக்கென்று உண்மையாய் நின்றாங்க, தேவன் மேல நம்பிக்கையாய் விசுவாசமா இருந்தாங்க. உங்களை அக்னியில போட்டுருவோம், உங்க ஜீவன் போயிரும், நான் வைத்த சிலையை வணங்குங்க சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க அக்னியில போட்டாலும் எங்க ஆண்டவர் எங்களை காப்பாற்றுவார், எங்கள் தேவன் எங்களை காப்பாற்றுவார். அவர் காப்பாற்றி அவர் எங்களை காப்பாற்ற விட்டாலும் நாங்கள் சிலையை வணங்குவதில்லை. கர்த்தருக்காய் வைராக்கியமா இருக்கிறாங்க. ஆவியின் சிந்தை, ஆவியின் சிந்தை இருக்கிறவங்க வைராக்கியமா இருப்பாங்க. ஆவியின் சிந்தை இருக்கிறவங்க எதற்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆவியின் சிந்தை இருக்கிறவங்க கூட்டத்தோடு சேர்ந்து போக மாட்டாங்க. ஆவியின் சிந்தை இருக்கிறவர்கள் தேவன் எதுல வைராக்கியமா இங்கே சொல்றாரோ அதற்காக நிற்பாங்க. கானான் தேசத்தை பாற்று வந்த அந்த அந்த மனிதர்கள் வந்து சொல்றாங்க, மோசேயின் இடத்துல காரியங்களை சொல்றாங்க. அப்போ யோசுவாவும் காலேபும் ஆவியின் சிந்தையுள்ள மனிதர்களா இருக்கிறாங்க. அவர்களுடைய பார்வையில நாங்கள் லகுவாய் மேற்கொண்டலாம் சொல்றாங்க. தாவீது எப்படி கோலியாத்தை பார்த்தாரோ அதே போல யோசுவாவும் காலேபும் அந்த எதிரிகளை பார்க்கிறாங்க. ஆனால் மீதி 10 பேர் மாம்ச சிந்தையில பார்க்கிறாங்க. அந்த 10 பேரும் மோசையோடு இருந்தவர்கள் தான். அந்த 10 பேரும் தலைவர்கள் தான். மோசே தேர்ந்தெடுத்த தலைவர்கள், இஸ்ரவேலின் தலைவர்கள். இன்றைக்கு தலைமைத்துவத்தில் ஆண்டவர் வைத்து இருக்கிறார். மாம்ச சிந்தையும் வேலை செய்யும், ஆவிக்குரிய சிந்தையும் வேலை செய்யும். ஆவிக்குரிய சிந்தை வேலை செய்கிற ஒரு தலைவன் கானான் தேசத்துக்குள்ள போவான். அவனுக்கு ஜீவனும் சமாதானம் இருக்கும். மாம்ச சிந்தனையில செயல்படுகிற ஒரு தலைவன், அவன் மாம்ச சிந்தனையோடு செயல்பட்டால் அவனுக்கு மரணம், அவன் ஆசீர்வாதத்துல மரணம், அவன் ஆசீர்வாதத்துல நன்மை இருக்காது. வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு சிந்திக்கிறார்கள், மாம்ச சிந்தை மரணம். நமக்கு ஆசீர்வாதத்தை குலைத்து போடும். கானான் தேசத்துக்கு போக முடியாதபடி தடை செய்திரும். மோசேயோடு இருந்த தலைவர்கள் தான் 12 பேர். மோசே செலக்ட் பண்ண தலைவர்கள் தான். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை செலக்ட் பண்ணலாம், தலைமைத்துவத்தில் வைத்து இருக்கலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் மாம்ச சிந்தை செயல்படும், ஆவிக்குரிய சிந்தை செயல்படும். ஆனால் அந்த ஆவிக்குரிய சிந்தை செயல்படுகிற பொழுது எல்லாவற்றிலும் ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கணும். யோசுவாவும் காலேபும் எழுந்திருக்கிறாங்க. எல்லாரும் எதிர்ப்பா எழும்புறாங்க. பாளையமே அவர்களுக்கு எதிர்ப்பா எழும்புகிறது. மோசேயும் ஆரோனும் முகம் குப்புற விழுகிறாங்க. பாருங்க, ஆவிக்குரிய சிந்தையோடு இருந்த அந்த யோசுவாவும் காலேபும் தான் கானான் தேசத்துக்குள்ள கடந்து போனாங்க. எல்லாரும் தங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டாங்க. அருமையான தேவ பிள்ளையே, எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும், எவ்வளவு பலப்படுத்தினாலும் தயவு செய்து அந்த மாம்ச சிந்தை உங்களுக்குள் வர இடம் கொடுத்துறாதீங்க. குடும்பத்தினுடைய பிரஷர், ஃப்ரெண்ட்ஷிப்பினுடைய பிரஷர், சொசைட்டினுடைய பிரஷர் மாம்ச சிந்தைக்குள் போக நம்மளை வழி நடத்தும். இந்த வார்த்தையை எந்த தேசத்துல, எந்த சூழ்நிலையில, எந்த கட்டத்தில் நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆல்வேஸ் என் சிந்தை ஆவிக்குரிய சிந்தையா இருக்கணும் தீர்மானம் எடுங்க. உங்க வாழ்க்கையில ஜீவனும் ஆசீர்வாதம் சமாதானமா இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கைய ஆவிக்குரிய சிந்தையோடு வாழணும். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆவிக்குரிய தலைமைத்துவத்தில் முழுக்க மாம்ச சிந்தனையில போற அநேக தலைவர்களை நான் பார்க்கிறேன். முடிவு தேவன் விரும்புகிறபடி இருக்காது. நாம ஆவியின் சிந்தையோடு இருக்கணும். வசனம் சொல்லுகிறபடி ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாய். எதை இழந்தாலும், எதை தியாகம் செய்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆவிக்குரிய சிந்தையோடு செயல்படுவேன். ஆவியானவர் நடத்துகிறபடி செயல்படுவேன். நீதிக்காய் எப்பொழுது நிற்பேன், நியாயத்தை கை கொள்ளுவேன். கர்த்தர் உங்க மேல பிரியமா இருப்பார். ஜெயத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மையை
உங்கள் மேல, உங்க பிள்ளைகள் மேல, எல்லாவற்றின் மேல கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். God bless you.